அஸ்ஸலாமலைக்கும். ப்ரான் எக் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், லவங்கம், ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், மிளகு இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது 4 பெரிய சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். ஆனால் அது ஒரு 75% குக் ஆனால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட் அதை போட்டு நல்லா வதக்கணும். அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ப்ரான் சேர்த்து உடையாத அளவுக்கு பொறுமையாக கலந்து விடுங்க. ப்ரான் மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 கிளாஸ் தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணுங்கள். நான் 1.5 கிளாஸ் அரிசி இதுக்கு பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணேன். அதனால் 1 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் நார்மல் வாட்ரு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு தட்டு போட்டு கொதிக்க வைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொஞ்சம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்ச அரிசி பாஸ்மதி அரிசி இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக பார்த்து கலந்து விடு. நான் ஆல்ரெடி முட்டை வேக வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் ஆட் பண்ணி முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடாதீங்க. அப்படியே தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் இப்போ குக் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ சாப்பாடு ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ தட்டு போட்டு வெயிட் வச்சிடலாம் மேலே. இந்த மாதிரி தம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அது இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரான் எக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரெகுலராக பிரியாணி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி புலாவ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.